ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த கிளவுட் ஆக்டட் சீரிஸ். இன்னைக்கு அந்த சீரிஸோட எபிசோட் 3ல இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து வி ஹவ் சீன் ஒரு ஆன்-பிரம்ல இருந்து ஒரு கிளவுட்க்கு மைக்ரேட் பண்ற இ-காமர்ஸ் வெப்சைட்க்கு என்ன ப்ரீ ரெக்வெஸ்ட் ஸ்டெப்ஸ் டேக் ஓவர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஐஆம் பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணோம் ஒரு கம்பெனில அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட ஃபாலோ அப்பா இன்னைக்கு வந்து வில் டாக் அபவுட் விபிசிஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூவாக இருக்கும். விபிசினா என்ன, விபிசியில் என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டோட யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் நம்ம வந்து டீப் டைவ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து சரவணன் ப்ரோ நம்ம கூட வரல டியூ டு ஹிஸ் பர்சனல் அவைலபிலிட்டி. பட் நம்ம கூட பிரபு ஹேவ் ஜாயின்ட். ஸோ வெல்கம் பிரபு அண்ட் லெட்ஸ் ஜாயின். கூல். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா விபிசி அப்படின்னாலே நம்ம கூகுள் பண்ணோம் அப்படின்னா ஏடபிள்யூஸோட அஃபிஷியல் பேஜ். ஸோ பிஃபோர் இந்த ரீடிங் தியரிட்டிக்கல் பார்ட், பிரபு would like to add விபிசினா என்ன அண்ட் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல ஆட் சம் வேர்ட்ஸ் அரவுண்ட் தட் ஸோ தட் நம்ம அதிலிருந்து வில் டேக் இட் பில்ட் அப் த ஃப்ளோ. இந்த வீக்கான டாபிக் வந்து விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக் விபிசி. ஐ மீன் இப்போ நம்ம அமேசான் கிளவுட்ல அமேசான் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ லைக் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த விபிசி இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ விபிசின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ். ஸோ இன்னும் ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் நம்ம பார்க்கணும்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ஒரு இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் நீங்க கட்டுவீங்க இல்லையா? ஸோ உங்களோட நிலத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுவீங்க. அது வந்து ஒரு பிரைவேட்டா இருக்கணும், அதே விதத்துல செக்யூரா இருக்கணும். அதே மாதிரி நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க வந்து விருப்பப்படுவீங்க. வேற யாரும் உங்களோட வீடோ நிலமோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சேம் வே நம்மளோட அப்ளிகேஷனை வந்து யூசிங் விபிசியில நிறைய சப் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த லெவல்ல செக்யூரா வச்சுக்கலாம், நம்ம வந்து எந்த மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி தான். ஸோ ஒரு திங்க் ஆஃப் ஒரு விபிசியை வந்து நம்ம காம்பவுண்ட் வால்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு விபிசி மூலயமா தட் இஸ் ப்ரொவைடிங் ஒரு ஐசோலேட்டட் நெட்ஒர்க்கை வந்து லைக் விபிசி இஸ் கிவிங். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வி ஆர் லைக் பில்டிங் மேனேஜிங் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அது மூலயமா வந்து டேட்டா பேசஸ் இருக்கு, நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. எவ்ரி திங் வி கேன் இந்த விபிசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து லைக் இந்த விபிசின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம். ஸோ லைக் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பார்க்கிங் இது பண்றோம். அதே மாதிரி லைக் என்ன மாதிரி லைக் அந்த வந்து ரூம்ஸ் எல்லாம் அலோகேட் பண்றோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இதுக்கு வந்து அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு டேட்டா பேசஸ்க்கு அந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம இந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம் வந்து விபிசியை வச்சு. ஸோ லைக் நம்ம இன்னும் வந்து போக போக அதோட ஒரு காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல இதனால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லைக் அடுத்தடுத்து பார்க்கலாம். கூல். ஸோ இப்போ விபிசி அப்படிங்கிறது நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், விச் மீன்ஸ் இட்ஸ் அ லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, ரைட்? ஸோ அப்போ இது நம்ம வந்து கேன் வி டேக் இட் அஸ் லைக் டு ஐசோலேட் பண்ணுற ஒன் ஆஃப் த மெக்கானிசம் நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ? கண்டிப்பா இது வந்து ஒரு ஐசோலேட்ன்ற இதோட நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு ஜென்ரல் வேர்ல்ட் சினாரியோல நம்மளோட வந்து ப்ராப்பர்ட்டி இதே ஒரு அப்ளிகேஷன்ல. ஸோ எவ்ரி அப்ளிகேஷன் விச் இஸ் லைக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ அதை வந்து எந்த விதத்துல ஒரு செக்யூர்ட் வேவா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு எண்ட் யூசர் வந்து ஃபைனல் வந்து அவுட்புட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு இன்சைட் த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ஒன்லி பீப்புள் ஹேஸ் டு யூஸ் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல இந்த வேர்ட் லைக் ஐசோலேஷன் சொல்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து யூசிங் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஐசோலேட் பண்ணலாம். லைக் சில யூஆர்எல்ஸ் வந்து பப்ளிக்குக்கும் நம்ம வந்து வந்து அதை வந்து ஒரு அக்சசிபிலிட்டி ஏற்படுத்துற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இனிஷியலாக இது படிக்கும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம இது ஸ்டார்டிங்கோடு பேசியிருந்தோம். ஒரு ஆன்-பிரம்லேருந்து க்ளவுட்க்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஹவு செக்யூர் இட் இஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ஸோ இந்த விபிசி வந்து லைக் எப்படி வந்து பிரபு ப்ரோ சொன்னார், வந்து ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இது வந்து நான் இன்னும் ஒரு ஃபர்தராக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்குன்னு ஒரு வில்லா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த வில்லாவோடைய காம்பவுண்ட் செவர் தான் உங்கள் விபிசி தவிர உங்களோட மொத்த கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது. ஸோ இதில் கேட்டட் கம்யூனிட்டி கேன் பி சம்திங் லைக் ஏடபிள்யூஎஸ்னு வச்சுக்கோங்க.
மொத்த ஏடபிள்யூஎஸ்ல உங்களோட பீஸ் ஆஃப் ground அதுதான் வந்து will be act as a VPC so that even though there can be other accounts within AWS அதுக்கும் இதுக்கும் வந்து டைரக்ட் அக்சஸ் வந்து பை டிஃபால்ட்டாக கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ஐ வாண்ட் டு எம்பத்தைஸ் லைக் வென் வி சே காம்பவுண்ட் வால் அது உங்கள் வீட்டோட காம்பவுண்ட் வால், நாட் ஈவன் உங்கள் கம்யூனிட்டியோடையோ ஒரு உங்களோட யூனோ வைடர் கேட்டட் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால் கிடையாது, உங்களோட இண்டிவிஜுவல் பார்ட் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் அப்படின்னு கூட வி கேன் மென்ஷன் இட் அவுட். சரி ப்ரோ, இப்போ நம்ம வந்து வி சே தட் இட்ஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் இட் ரைட். ஸோ இப்போ விபிசின்னு எடுத்தோம்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் ஜென்ரலாக வரும், நம்ம வந்து வில் ஸ்டார்ட் லிஸ்டிங் இட் டவுன் அண்ட் தென் வி வில் கோ ஒன் பை ஒன். வுட் லைக் டு ஸ்டார்ட் ஆடிங்? ஸோ இதுல வந்து காம்போனன்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல காம்போனன்ட்ஸ் நிறைய விதமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விபிசி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து வாட் இஸ் அவைலபிலிட்டி ஜீரோ, லைக் வாட் இஸ் ஏசிஸ், அதை வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீஜியன்ஸ், அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு 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 ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க்கிங்ல, அதே மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு கிளவுட் நெட்வொர்க்கிங்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இதோட அந்த ஒரு ரீஜியன்ஸும் அது கைண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் மல்டிபிள் ரீஜியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வெர்ஜினியான்னு ஒரு ரீஜன் இருக்கு, லைக் ஓஹியோ ரீஜன் இருக்கு. நம்ம இந்தியால இருந்து நம்ம லைக் ஃபார் இந்தியன் பீப்புள் வி ஹாவ் அ ரீஜன் அட் லைக் மும்பை. ஒரு வந்து ரீசெண்டா இப்போ கூட வந்து லைக் ஹைதராபாத்ல கூட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ரீஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேம் லைக் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் per region having multiple availability zones நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஈஸ்ட், இப்போ நார்த் வெர்ஜினியா யூஎஸ் ஈஸ்ட் 1 அப்படின்னு சொல்ல வரும்போது இதை வந்து லைக் யூஎஸ் ஈஸ்ட் 1A 1B 1C அந்த மாதிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல அந்த ஒரு அந்த ஐ மீன் லைக் வேர் இட்ஸ் அந்த அந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ லைக் ஒரு ரீஜன் ஹேவிங் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ like we think of them as a like a distinct like neighborhood right in that city. So அந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக which is very important அப்படின்னு சொன்னீங்கன்னா for the high availability purpose. So இந்த availability zones ஜென்ரலா எதுக்காக யூஸ் பண்ணோம்னா லைக் நமக்கு வந்து ஈஸியா அக்சசபிள் பண்றதுக்கு ஹை அவைலபிலிட்டிக்காக. இன்கேஸ் இஃப் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இன்கேஸ் இஃப் இட்ஸ் கோயிங் டவுன் ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு சம் லைக் நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம், ஏதாவது ஒரு அவுட்டேஜா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஒர்க் லோட்ஸ் வந்து லைக் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல லைக் இட் இஸ் கீப் ஆன் ரன்னிங் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ல ஃபார் த மெயின்டெனன்ஸ்க்கு ஸோ இது இந்த நம்ம அவைலபிலிட்டி ஜோன்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஈஸி அக்சசபிலிட்டிஸ் இருக்கு. இதோட வந்து யூஸ் கேசஸ் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதே மாதிரி காம்போனன்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும்போது மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் வந்து மெயினாக வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி, நம்மளோட டிசைன் வந்து செக்யூர்டாக இருக்கா. ஸோ அதுதான் வந்து நம்ம விபிசி பற்றி பேசினோம். டு என்ஷூர் டு இட்ஸ் செக்யூர்ட் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச். அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் வரும்போது அது எவ்வளோ ஹை அவைலபிளாக இருக்குது. அவைலபிளாக இருக்குன்னா டவுன் டைம் இல்லாமல் எப்போதுமே அக்சசபிளாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு அமேசானில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், ஐஆர்டிசியில் போய் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா நான் நடுராத்திரியில் எந்திரிச்சு கூட பண்ணால் கூட இட் சுட் பி அக்சசபிள் அண்ட் தென் த என்டையர் ஆப்ரேஷன் சுட் பி ஸ்மூத். அதுதான் வந்து ஹைலி அவைலபிள்பாங்க. இதில் ஃபியூ திங்ஸ் டு ஆட் இஸ் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் லைக் உங்களோட சர்வர் மாதிரி சொல்லலாம். ஆர் இன்னும் லேமன் டைமில் சொல்லணும்னா எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ, டேட்டா சென்டர் இஸ் சம்திங் அட் அ பிக் ஸ்கேல் வேர் வெப்சைட்ஸ் ரிலேட்டடான ஃபைல் யூசர் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் கம்ப்யூட் நடந்து த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் வில் பி பெர்ஃபார்ம்டு. ஸோ மோர் தென் ஒன் டேட்டா சென்டர் தே கால் இட் ஆஸ் அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் தென் மோர் தென் ஒன் அவைலபிலிட்டி ஜோன் ஃபார்ம்ஸ் அ ரீஜன். ஸோ அதுதான் வந்து ஜென்ரிக் தியரி மாதிரி விசே. அகெயின் பிரபு சொன்ன மாதிரி நேஷனல் டிசாஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் வந்து சுனாமி வந்தது அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா என்டையர் சிட்டிக்குமே கரண்ட் போகாது. அப்போ எப்படி யூ கேன் ஸ்டில் கீப் யுவர் வெப்சைட் அப் அண்ட் ரன்னிங்கும் போது யூ ஹாவ் அனதர் அவைலபிலிட்டி ஜோன் நியர்பை. இன்னும் ஹையாக போகும்போது மல்டிபிள் ரீஜன்ஸில் லான்ச் பண்ணுவீங்க. ஸோ அப்போ சென்னை ரீஜன் டவுனாக இருந்ததுன்னா மும்பை ஆர் ஹைதராபாத் வில் பி அப் அண்ட் ரன்னிங். ஸோ அதுதான் வந்து இனிஷியல் கோர் டிசைன் ஆஃப் சூஸிங் லைக் எவ்வளோ அவைலபிளாக இருக்கணும், எவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும்னு வி ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ஸ்க்ராச். So let's start with the components, bro. Like, would you like to add
list down the components and then we'll take it from there. ஸோ இப்போ விபிசினா என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வரும் அண்ட் தென் அது என்னென்ன அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கலாம். மியூட் ப்ரோ, மியூட். ஓகே, யா that's a good question, Vasan. So இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரல் சினாரியோட காம்போனன்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற இடத்துல இதோட காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்போனன்ட்ஸ்னா அதுல என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு, அதுல அதை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு விபிசி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் அ லாஜிக்கலி ஐசோலேட்டட் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். வேர் யூ கேன் லான்ச் யுவர் ரிசோர்சஸ் வந்து ஒரு வந்து செக்யூர் வேல நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஆஃபீஸ் பில்டிங் லைக் அதோட கம்பேர் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு வீடோட கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி அதை வந்து ஒரு சேம் ரீஜன் டு லைக் அதர்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரி வந்து ஷேர் பண்றோம், யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு ஸ்பேசஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூசிங் மல்டிபிள் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு விபிசி அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது லைக் சப்நெட் அப்படின்னு சொல்றது வந்து விச் இஸ் லைக் ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு வந்து ஒரு முக்கியமான விஷயம். லைக் சப்நெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் வாட் இஸ் சப்நெட் அப்படின்னு பண்ணும்போது சப்நெட்ஸ் வந்து ஒரு விபிசியோட ஒரு சப்டிவிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து லைக் அதுக்குள்ள வந்து நமக்கு வந்து பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு பப்ளிக் சப்நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தட் இஸ் அக்சசபிள் ஃப்ரம் தட் இன்டர்நெட் அப்படின்றது ஒரு சிம்பிள் டேர்மா சொல்லலாம். இப்போ ஒரு பிரைவேட் சப்நெட்டை நான் வந்து லைக் நான் மட்டும் அக்சஸ் பண்ணோம், அது வந்து லைக் ஐசோலேட்டட் ஃப்ரம் பப்ளிக் அக்சஸ், லைக் வெளியில இருந்து அக்சஸ் பண்றவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல ஒரு பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் நம்ம எப்படி சொல்லலாம்னா, உங்களோட ஒரு ஆஃபீஸோட ஒரு ரிசப்ஷன் ஏரியா, இப்போ ஒரு பப்ளிக் சப்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் உங்க ஆஃபீஸோட ரிசப்ஷன் ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை வந்து லைக் இப்போ வந்து வெளியில இருந்து வர்றவங்களும் வந்து இன்டராக்ட் பண்ணலாம். ஆனா வந்து பிரைவேட் சப்நெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு செக்யூர் கேபின் இருக்கு, ஒரு கேபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, டேட்டா ஒரு 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 செக்யூரான சிஸ்டம்ஸ் எல்லாம் சம்வேர் வச்சிருக்கீங்க, சம்வேர் லைக் ஒரு சென்சிட்டிவான ஒர்க் பிளேஸா இருக்கு, சம் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒரு பிரைவேட் சப்நெட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர், ஒரு ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஒரு வெப் சர்வரை வந்து ஒரு கஸ்டமருக்கு ஹோஸ்ட் பண்றோம், இது வந்து ஒரு பப்ளிக் சப்நெட். இதே ஒரு பிரைவேட் சப்நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் டேட்டா பேஸ், இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸ் எல்லாம் ரொம்ப பிரைவேட்டா இருக்கணும் இல்லையா? ஸோ லைக் ஹோஸ்டிங் டேட்டா பேஸ் சர்வர் தட் அலோஸ் ஒன்லி அது வந்து ஒரு வெப் சர்வரோட தான் அதோட அக்சஸ் இருக்கணும் அப்படின்ற போது இது வந்து சப்நெட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பப்ளிக் சப்நெட் அண்ட் பிரைவேட் சப்நெட். இது வந்து சப்நெட் கீழே வர டாபிக்ஸ். ஸோ இதே மாதிரி நான் லைக் ஒன் பை ஒன்னா இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம சப்நெட்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து சிஐடிஆர் ஒன்ஸ் நம்ம சப்நெட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் சிஐடிஆர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சிஐடிஆர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஐடிஆர் என்ன பண்ணுது அப்படின்னா தட் டிஃபைன்ஸ் தட் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஃபார் யுவர் விபிசி இல்லாட்டினா சப்நெட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த கமிங் சீரீஸ்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஐபிஎஸை சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஐபிஎஸ், எவ்வளோ அந்த ரேஞ்சஸ் வேணும், மேபி நம்ம வாசனோட ஒரு செப்பரேட் எபிசோட் கூட இந்த கமிங் வீக்ல மேபி பண்ணலாம். ஸோ ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல ஒரு சிஐடிஆர் வந்து அதுதான் ஒரு டிசைடிங் த நம்பர் ஆஃப், இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஆஃபீஸ் ரூம்ஸ் இந்த என்டையர் ஒரு 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 பில்டிங் ஃபுல்லா எவ்வளவு ஆஃபீஸ் ரூம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து டிசைட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10.0.0.0/16 அப்படின்னா அதுக்கு வந்து we have close to like 65,500 like 536 அதை வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா அதை வந்து லைக் அவ்வளோ வந்து ஐபிஎஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்க வந்து உங்க சப்நெட்ஸை வந்து ஜஸ்ட் அலோகேட் வந்து /24 அலோகேட் பண்ணீங்கன்னா லைக் ஸோ வந்து இது வந்து லைக் 256 ஐபிஎஸ் அப்படின்னா அது வந்து அந்த அந்த வந்து பவர் வச்சு அந்த கால்குலேஷன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு செப்பரேட் எபிசோடை நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த டீடைல்ஸ் இந்த சிஐடிஆர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஐபி வந்து ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ஸ் வந்து நடக்குது வென் கனெக்டிங் டு ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க்னா இது வந்து அந்த ஐபிஸ் எல்லாம் ஒரு எஃபிஷியண்டா இதை வந்து எனேபிள் பண்ணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஒரு 2 கம்பெனிஸ் ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அந்த நம்பர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் இல்லாம ஒரு சேம் பில்டிங்ல 2 ஆஃபீஸ் இருக்கு. ஸோ
அந்த நம்பர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் இல்லாம ஸோ இவங்களுக்கு இதுதான் இவங்களுக்கு இந்த பில்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து 2 பேருக்குமே எந்த விதத்திலையும் ஒரு ஒரு வந்து ஓவர்லாப்பிங் வராம இருக்கிறதுக்கு இந்த சிஐடிஆர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஐ மீன் எப்படி அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு வந்து யூனிக் ரூம் நம்பரிங். ஸோ நம்ம வந்து ஐபி ரேஞ்சஸ் சொன்னோம்னா கரெக்டா எக்ஸாக்டா அந்த ரூம் தான் அப்படின்ற வந்து அதுக்கு வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன், இன்னொன்று வந்து ஓவர்லாப்பிங் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம சிஐடிஆர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கேட்வே. இப்போ So sorry to stop you, bro. So இது let me just add couple of points here. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விபிசி சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஐடிஆர் சூஸ் பண்ணுவோம். ஸோ சிஐடிஆர் தான் வந்துட்டு பிரபு சொன்ன மாதிரி இந்த ரேஞ்ச். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டோர் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா உங்கள் டோர் நம்பர் 1, 2, 3 அந்த மாதிரி அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ ஒரு என்டையர் பிளாக்ல இந்த ஸ்பெசிஃபிக் ஐபி வந்து மேப் டு ஸ்பெசிஃபிக் சர்வர் அப்போ எங்கே கொண்டு போகணும் அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த சிஐடிஆர் இனிஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் தான் வந்து வில் பி ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு சப்நெட்ஸ். ஓகே, அண்ட் தென் அந்த சப்நெட் தான் வந்து வி கேட்டகரைஸ் இன்டு அ பப்ளிக் சப்நெட்டோ ப்ரைவேட் சப்நெட்டோ, அந்த எந்த சப்நெட் மேப்பாக இருக்குங்கிறத பொறுத்து அந்த ரிசோர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி மாறுபடும். இப்போ பப்ளிக் சப்நெட் மேப் ஆச்சுன்னா இன்டர்நெட்லேருந்து அசசபிளாக இருக்கும். ப்ரைவேட் சப்நெட் மேப்பாக இருந்ததுன்னா இன்டர்நெட்லேருந்து அசசபிளாக இருக்காது. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த சர்வரோ அந்த ரிசோர்ஸோ என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து வி மேப் த ரெஸ்பெக்டிவ் சப்நெட் டு த ஸ்பெசிஃபிக் சிஐடிஆர். அண்ட் தென் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து குட்டி டிப் என் சைட்லேருந்து அப்படின்னா, இதெல்லாமே வந்து /16/17 அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ /32 அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் 2 power 0 விச் வுட் பி 1. ஸோ நீங்கள் /32 இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10.0.0.0/32ன்னு போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஐபி தான் இருக்கும், விச் வுட் கம் as 10.0.0.0. ஸோ இதே வந்து இப்போ நீங்கள் 31ன்னு போகும்போது இட் வில் பிகம் 2 power 1. ஸோ இட் பிகம்ஸ் 2 power 1 is 2. ஸோ 2 ஐபி கிடைக்கும். யூ வில் கெட் லைக் 0.0 and 0.1. ஸோ அதே மாதிரி 30 போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 power 2. ஸோ நீங்கள் வந்து 32லேருந்து ஒன்று கம்மி பண்ண யூ கேன் ஆட் 2 power 1, 2 power 2, 2 power 3. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது யூ கெட் த என்டையர் ரேஞ்ச் சப்போர்ட்டட் பை த ஸ்பெசிஃபிக் சிஐடிஆர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஐபி அட்ரஸ் தேவையோ அதுக்கேற்றாப்புல யூ வில் பி சூஸிங் த சிஐடிஆர். அதுக்கப்புறம் யூ ஃபர்தர் சப்டிவைட் இன்டு சப்நெட்ஸ். இதுக்கு எல்லாமே நிறைய டூலிங்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்து as பிரபு ப்ரோ said we can talk more in detail. இன்ட்ரெஸ்டட்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சிஐடிஆர் பற்றி ஒரு இன்டெப்த் வேணும்னா. ஏன்னா அது இது எல்லாமே வந்து IPv4 பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இன்னும் V6 இருக்குது, ஆனால் V6 வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு they haven't started using it because it brings with the complexity and again still there are dependency of V4 பேக்எண்டில் ரன்னிங் சர்வர்ஸ்க்கு. இன்னும் சில வெர்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் கோட்ஸ் வந்து தே ஸ்ட்ரகிள் டு ஹேண்டில் V6. ஸோ அதனால் ஃபார் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இன்னும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே கோ வித் V4. ஓகே, திஸ் இன்டர்நெட் கேட்வே அண்ட் NAT கேட்வே பார்க்கும்போது இன்டர்நெட் கேட்வே வந்து would lie in the private இதில் இருக்கும். and then NAT gateway would be lying in the internet gateway would be in the public, and then NAT gateway would be in the private subnet. And then again the mapping part வரும் இல்லையா. ஸோ மேப்பிங் பார்ட் நம்ம பார்க்கும்போது அகெயின் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ உங்களோட சர்வரோட நேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் ஆர் இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது, வேர் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அசஸ் தேவையில்லை, லைக் டு கோ அண்ட் கம்யூனிகேட் டு இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட்லேருந்து. ஸோ இது நம்ம 2 விதமாக சொல்லுவோம். லெட் மீ ரீஃப்ரேஸ் இட். ஸோ we generally call it as 2 ways, right? So one வந்து you have an user. So user வந்து it tries to access the EC2 instance. So examples Prabhu bro சொன்ன மாதிரி it can be a web server or the one which exists to the public internet. And then there can be another use case where user போய் access பண்ண மாட்டாங்க, but the EC2 would be trying to communicate to the internet in scenarios like it can be patching of an server இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாமா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 மேஜர் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். ஒன்று ஆஸ் அ யூஸராக நீங்கள் அவுட் சைட் இன்டர்நெட்லேருந்து
உங்களோட சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது. இன்னொன்று சர்வர் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு யூசர் ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற பாத் would be இன்டர்நெட் கேட்வே. வேற எல்ஸ் ஒரு சர்வர் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம் ஃபார் டவுன்லோடிங் அ பேக்கேஜ் ஆர் டவுன்லோடிங் அ பேக்கேஜ் அந்த மாதிரினா தே would go with NAT கேட்வே. ஸோ இதை பற்றி பேசும்போது நேட்டோட மேஜர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? Other than making it private, right? So it also does another job. யா நாட் கேட்வே வந்து சொல்லும்போது இன்னொரு ஒரு மேஜர் இது வந்து இட்ஸ் லைக் ஒரு டோல் பூத் மாதிரி சொல்லலாம். அது வந்து ஒரு பிரைவேட் சப்நெட்டை வந்து நம்ம அக்சஸ் பண்றதுக்கு ஃப்ரம் தட் இன்டர்நெட். ஐ மீன் இது வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு வந்து அப்டேட்ஸ் அந்த மாதிரி. ஸோ வித்தவுட் அலோவிங் தட் இன்போர்ட் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து நாட் கேட்வே யூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஒரு மேஜர் இது என்ன ஹெல்ப் பண்ணும் NAT கேட்வே அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ கிட்ட வந்து ஒரு 10 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த 10 சர்வருக்கும் நம்ம பப்ளிக்காக கொண்டு போகணும் அப்படின்னா we would need 10 பப்ளிக் ஐபிஸ். ஆனால் நம்மள்ட்ட இன் ரியல் வேர்ல்ட்லேயே வந்து IPv4 வந்து இட்ஸ் கோயிங் ஆன் வெரி லிமிட்டட் அமௌண்ட். ஸோ அப்போ வந்து இந்த NAT கேட்வே கேன் help us where it would be having one public IP in front and then behind the scenes it will be translating. So backend la they will be using the private IPs and then NAT gateway will help us to translate into a single public IP. So அந்த மாதிரியான மேஜர் ரோல்மே வந்து the NAT gateway help us to handle in real world scenarios. யா வசன் அது வந்து லைக் அது வந்து ஒன் ஆஃப் த வேலிட் பாயிண்ட். யா ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நெட் கேட்வே பார்த்தோம், அதே மாதிரி நாட் கேட்வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுட் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ரவுட் டேபிள் அப்படின்னு பார்க்க வரும்போது ஸோ ரவுட் டேபிள் வாட் இஸ் ரவுட் டேபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் டிஃபைன்ஸ் ஹவு த டிராஃபிக் இஸ் ரவுட்டட் வித்தின் த விபிசி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படி அந்த வித்தின் த விபிசி எந்த மாதிரி வந்து டிராஃபிக் எல்லாம் வந்து ரவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல அதே மாதிரி சொன்ன மாதிரி தான். எப்படி இப்போ நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஒரு கரெக்டான லைக் கரெக்டான ஒரு அட்ரஸ்க்கு போகணும் அந்த மாதிரினா வி ஹேவ் த சைன் போர்ட்ஸ், மேப்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ சேம் வே ஒரு ஒரு ரவுட் டேபிள் யூஸ் லைக் யூ கேன் கன்சிடர் ஒரு சைன் போர்ட் மாதிரியாவோ ஒரு மேப் மாதிரியாவோ நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் பில்டிங்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ வித்தின் த ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வந்து இந்த ரூம்க்கு போகணும், இந்த ஃப்ளோருக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு சப் காம்பனன்ட்ஸ் தான் இந்த வந்து ரவுட் டேபிள். ஸோ இப்போ இந்த ரவுட் டேபிள்னு பார்த்தீங்கன்னா இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா ஒரு ரவுட் டேபிளோட என்ட்ரி நம்ம வந்து ஜென்ரலா ஒரு வந்து 0.0.0.0/0 அப்படின்ற வந்து அதை வந்து பாயிண்ட் பண்ணுவோம் டு தட் இன்டர்நெட் கேட்வே ஒரு இன்டர்நெட் அக்சஸ்க்காக. ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் அலோவிங் த டிராஃபிக் ஃப்ளோ லைக் டு அண்ட் ஃப்ரம் த இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஒரு ரவுட் டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ சைன் போர்டு ஒரு மேப்ஸ் மாதிரி எப்படி நம்ம வந்து ரவுட் பண்ண அதுக்குன்ற மாதிரி அதோட ஒரு டீடைல் தான் நம்ம பார்க்கும்போது இந்த கமிங் எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த ரவுட் டேபிள் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னொரு ஒன்று வந்து ரவுட் டேபிள் நான் சொல்லணும்னா இது வந்து லைக் ஹவு லைக் இந்த ரவுட் டேபிள் தான் தே டிஃபைன் எப்படி நம்ம டிராபிக் வந்து ஃப்ளோ அப்போ நம்ம எப்படி வந்து டிராபிக் ஃப்ளோ ஆகுது பிட்வீன் ஒரு சப்நெட்டுக்கும் ஒரு இன்டர்நெட்டுக்கும் எப்படி வந்து அது வந்து ஒரு ஃப்ளோ ஹேப்பனிங் அண்ட் அதர் விபிசிஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரவுட் டேபிள் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ், இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ்னா ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் லெவல் ஃபயர்வால் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த செக்யூரிட்டி குரூப்ஸ் இது வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் தான் தட் கண்ட்ரோல்ஸ் ஒரு இன்போர்ட் டிராஃபிக்கையும் அவுட்போர்ட் டிராஃபிக்கையும் உள்ள வர டிராஃபிக் வெளியில போற டிராஃபிக் அது மாதிரி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் யூசிங் த செக்யூரிட்டி குரூப்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதை வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யார் வந்து உள்ள வரலாம், யார் வெளியில போகலாம் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்றது இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் தான். ஒன்ஸ் நம்ம மேப்பிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் யார் உள்ள வரலாம், யார் வெளியில போகலாம், ஒன்லி சம் ஸ்பெசிபிக் பீப்புள் ஹூ கேன் என்டர் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்ஸை யூஸ் பண்ண மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப் சர்வருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒன்லி வி ஹாவ் நீங்க இந்த
இப்போ வந்து போர்ட் 80 போர்ட் 443 எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ போர்ட் 80ன்னு சொல்லும்போது ஒரு வந்து ஹெச்டிடிபின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஹெச்டிடிபிஎஸ் வந்து செக்யூர்ட் வந்து ஆக்சஸ்க்காக சொல்லுவோம். இப்போ வந்து போத் ஹெச்டிடிபி போர்ட் 80யும் அதே மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் போர்ட் 443யும் நமக்கு வந்து டிராஃபிக் ஃப்ரம் எனிவேர் வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதான் அந்த நம்பர் சொல்லியிருந்தேன் /0 அதை வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலான்றதுக்கு இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது. யா அண்ட் மோரோவர் வாசன் யா So few more to add. In the route table வந்து it's mapped to a subnets. So நம்ம if you revisit it, we mentioned like இப்போ private subnet வந்து it can communicate an NAT gateway or இது வந்து இன்டர்நெட் கேட்வேயோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அது எப்படி பண்ணுது அது வந்து எப்படி வந்து we make it to communicate அப்படின்னா அந்த ரவுட்டிங் டேபிள் தான் வந்து this would come into picture. So இது வந்து இப்போ VPC can consist of more than one route table இருக்கலாம், மேபி லைக் a default route table இருக்கலாம், and then subnet Aக்கு ஒரு route table, subnet Bக்கு ஒரு route table. ஸோ எவ்வளோ கிரானுலராக மேப் ஆயிருக்கோ அந்த சப்நெட்டோட ரவுட்டிங் டேபிள் வில் கம் இன் டு இம்பேக்ட். அண்ட் தென் அதுலேயுமே வந்து ரவுட்டிங் டேபிள்லையுமே வந்து ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரம் இந்த இதிலிருந்து டு டெஸ்டினேஷன் தான் இந்த வழியாக போ, இந்த சப்நெட் எடு ஆர் இந்த ரவுட்டிங் இந்த இன்டர்நெட் கேட்வேக்கு போ ஆர் இந்த NAT கேட்வேக்கு போ. ஏன்னா ஒரே விபிசியில் மோர் தென் ஒன் இன்டர்நெட் கேட்வே இருக்கலாம், மோர் தென் ஒன் NAT இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த ரவுட்டிங்க்கான டிஃபைன் பண்ணுறதோட மெயின் கான்செப்ட் தான் வந்து ரவுட் டேபிளோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப்ஸை பற்றி பேசும்போது இதை வந்து பீப்புள் கேன் மிஸ்கன்ஃபியூஸ் லைக் யாரை அலோவ் பண்ணணும் யாரை டினை பண்ணணுங்கிறது வந்து செக்யூரிட்டி குரூப் டிஃபைன் பண்ணும். ஆனால் இட் ஓன்ட் சே அபவுட் யாருன்னு இல்லாமல் எதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஒன்லி த போர்ட்ஸ். ஐபிஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம் செக்யூரிட்டி குரூப்ஸில், போர்ட்ஸ் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ இதோட மேஜர் யூஸ் கேஸ் பார்க்கும்போது இப்போ உங்களோட வெப் சர்வர் வந்து உங்களோட வெப்சைட் வந்து HTTPS அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அசஸ் பண்ணணும், யாருமே போர்ட் 80 மூலிமா அசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போர்ட் 80 வந்து அலோவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா செக்யூரிட்டி குரூப்போட டிஃபால்ட் ஆக்ஷன் வந்து டினை. ஸோ எதெல்லாம் அலோவ் பண்ணணும் ஃப்ரம் விச் சோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் யூ வில் பி செட்டிங் ஆஸ் அ அலோரூலாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ஆக்ஷன் வந்து டினை, எது வேணுமோ அதை மட்டும் அலோவ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் போர்ட். ஸோ இதில் காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 443 சொன்னார். அது போக இன்னொன்று மேஜர் ஒன் வந்து போர்ட் 22 விச் இஸ் மென்ட் ஃபார் SSH. நம்ம ரிமோட்டாக எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஒரு லினக்ஸ் மிஷின் இருக்குது அப்படின்னா டிசிபி மூலிமா நம்ம SSH பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான போர்ட் வந்து 22. அண்ட் தென் ஆர்டிபிக்கு ஒரு போர்ட் இருக்கும், அது என்ன அதே மாதிரி ஸோ அதே மாதிரி டேட்டா பேசஸ்க்கு தனியான போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த போர்ட்லாம் நீங்கள் அலோவ் பண்ணணுமோ அதை மட்டும் யூ வில் பி ஓப்பனிங் இட் அவுட் and then default action will be deny. Okay, so that's something to be keep in mind. Yeah, we'll move on, bro. Yeah, sure, Vasan. So security groups பத்தி ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து நம்ம NACL பற்றி பார்ப்போம். ஸோ இந்த NACL வந்து நெட்வொர்க் ACLஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த NACL வந்து இது எப்படி சொல்லலாம்னா தட் இஸ் சப்நெட் லெவல். இப்போ நம்ம சப்நெட்ஸ் பற்றி மேலே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சப்நெட் லெவலுக்கு ஒரு ஃபயர்வால் இருந்தால் எப்படி, அதை லைக் டு கண்ட்ரோல் த டிராஃபிக், அதுதான் வந்து NACLோட மெயின் பர்பஸ். ஸோ சப்நெட் லெவல் ஃபயர்வால்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த டிராஃபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து அதே மாதிரி முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிளோட கம்பேரிசன் பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இருக்காங்க. ஸோ தட் என்ஃபோர்ஸஸ் சம் ஜென்ரல் ரூல்ஸ் ஏதாவது இருக்குங்கன்னா ஒரு என்ட்ரிக்கோ எக்ஸிட்டுக்கோ ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் மாதிரி இஃப் தேர் ஃபாலோவிங், அதை வந்து நம்ம வந்து NACL மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு NACLல இட் மே பிளாக் சம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம், லைக் எக்ஸப்ட் தட் SSH த போர்ட் 22 வாசன் சொன்ன மாதிரி டு அ ஸ்பெசிஃபிக் சப்நெட். இதை வந்து ஒரு NACL ஒரு வந்து எக்ஸாம்பிளா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சம் இதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ண முடியும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டு த NACL, நம்ம NACL பார்க்கணும்னாலே அதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்.
ஆன் டாப் ஆஃப் இட் NaCl வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ELBயும் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. இந்த டிராஃபிக் பத்தியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டிராஃபிக் பத்தி பேச வரும்போது, எப்படி அந்த டிராஃபிக்க வந்து நமக்கு வந்து இட்ஸ் லைக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்குதுன்றதுக்கு ELB பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸோ ஒரு ELBன்றது வந்து நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்சர்ன்னு சொல்லுவோம். இதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. அத நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், கிளாசிக் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர் இந்த மாரி நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் ELB அப்படின்னு பார்க்க வரும்போது இட்ஸ் சாரி ப்ரோ. யா ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. இதில் வந்து ஐ நீட் டு ஆட் சம்திங் இஸ் தட் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்பும் NaClக்கும் வந்து மேஜர் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்யூரிட்டி குரூப்பில் பை டிஃபால்ட்டாக வந்து அவுட்பவுண்ட் வந்து அலோடு. வென் ஐ சே அவுட்பவுண்ட் அலோட்னா, உதாரணத்துக்கு ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு டிராஃபிக் வந்து இங்கே EC2க்கு வருது அப்படின்னா, ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி மேப்ட், ரைட்? ஸோ one or other way. So security group would be mapped into EC2. NaCl would be mapped to the subnet னு வச்சுக்குவோம். அப்போ ஸோ when we say inbound அப்படின்னா யூசர்லேருந்து EC2க்கு போகிற ரெக்வெஸ்ட், அவுட்பவுண்ட் அப்படிங்கும்போது EC2லேருந்து வெளியில் வர ரெக்வெஸ்ட். ஸோ செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் இன்பவுண்ட் வந்து டினை, அண்ட் தென் அவுட்பவுண்ட் வந்து பை டிஃபால்ட் அலோ. வேரல்ஸ் நம்ம NaCl பற்றி பார்க்கும்போது ரெண்டுமே டினை டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அலோவ் பண்ணணும் அப்படின்னா இன்பவுண்ட்க்கும் அலோவ் பண்ணணும், அவுட்பவுண்ட்க்கும் அலோவ் பண்ணணும் NaClல. வேற செக்யூரிட்டி குரூப் போகும்போது அவுட்பவுண்ட் ஆல்ரெடி அலோவ் இருக்கிறதுனால நம்ம வெறும் இன்பவுண்ட் டூல் மட்டும் மேப் பண்ணாலே போதும். ஸோ இப்போ அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி குரூப் வந்து இது ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் IP ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் அலோயிங். And then they also started supporting we can also map another security group. So இப்போ ஒரு security groupல let's say you are binding with EC2 1, EC2 to ரெண்டு சர்வர் மேப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ let's say இப்போ நீங்கள் லோட் பேலன்ஸரோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது you can say this security group to trust this security group. ஸோ பை டிஃபால்ட்டாக எதாவது ரிசோர்ஸஸ்லாம் இந்த செக்யூரிட்டி குரூப் மேப் ஆயிருக்கோ those will be get allowed. அந்த ஒரு மேஜர் கான்செப்ட் now people started using it. அதே மாதிரி IP ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட்டும் வந்து இது சப்போர்ட்டட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ யூஸ் சர்வீசஸ் லைக் க்ளவுட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் வந்து வில் பி மெயின்டைன் பை AWS. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வர் ஆட் ஆக அந்த IP லிஸ்ட்டும் வந்து வில் கீப் ஆடிங். அதை நீங்கள் வந்து உங்களோட செக்யூரிட்டி குரூப்பில் அலோவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் IPs ட்ரஸ்டட் IPs மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டஃப்ஸ்மே வந்து இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஐ வாண்டட் டு ஹைலைட் ஆன் டாப் ஆஃப் ப்ரோஸ் பாயிண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ப்ரோ. ஷூர் வசன். ஸோ நம்ம அந்த மேஜர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாலோயிங் டு தட் ஃபியூ அதர் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒன்று வந்து இந்த டிரான்சிட் கேட்வே பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதர் திங் லைக் VPC பீரிங் இந்த மாதிரி சில டாபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம டிரான்சிட் கேட்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து லைக் ஒன் ஆஃப் த நம்ம டிரான்சிட் கேட்வே பார்க்கறதுக்கு முன்னாடி VPC பீரிங் பார்த்தோம்னா then people get the benefit of why transit gateway அப்படின்னா I think so. Sure. So இப்போ வந்து லைக் why VPC peering அப்படின்ற மாதிரி பண்ணா, இப்போ வந்து ஒரு டைரக்ட் பிரைவேட் இன்கேஸ் வந்து வந்து ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிட்வீன் ஒரு டூ நெய்பர்ஹுட்ஸ் இருக்கு. அதை வந்து ஒரு டிரான்சிட் கேட்வே வந்து இட்ஸ் லைக் ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி தட் வில் ஆக்ட். VPC peeringனா இது வந்து ஒரு 1-to-1 கனெக்ஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் VPC peering யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு 2 AWS அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல எல்லாமே நம்ம வந்து VPC peering தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ நம்ம VPC peering வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்கேஸ் திங்க் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வி நீட் ஒரு சிம்பிள் வந்து லோ லேட்டன்சி கனெக்ஷன் இன்கேஸ் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிட்வீன் ஒரு 2 VPC. ஸோ இட் கேன் பி a சேம் ஆர் டிஃப்ரெண்ட் ரீஜியனா கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் ஹாவ் அ VPC ஃபார் தட் ஆப் சர்வர்
another for example ஒரு அனலிட்டிக்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த peering யூஸ் பண்ணி ஸோ we have ஒரு அனலிட்டிக்கல் டூல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். யூ கேன் டைரக்ட்லி அக்சஸ் தட் ஆப் டேட்டா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து விபிசி பீரிங் வந்து ஒரு மல்டிபிள் கனெக்ஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து நீங்க அக்சஸ் பண்ற இடத்துல வந்து இந்த விபிசி பீரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபியூ திங்ஸ் டு கன்சிடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த வந்து நோ டிரான்சிட்டிவ் ரவுட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து இப்போ ஒரு விபிசி ஏ பிஎஸ் வித் விபிசி பினா அந்த விபிசி அந்த பி வந்து பிஎஸ் வித் சி அண்ட் கெனாட் டாக் டு சி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இதை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சிம்பிளா வந்து ஒரு வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ல வாசன் கூட சொல்லுவாரு நெக்ஸ்ட். ஸோ எப்படின்னா ஒரு விபிசி ஏல இருந்து ஒரு விபிசி பிக்கு பியர் பண்ணலாம். சேம் வே விபிசி பி வந்து சிக்கு பியர் பண்ணலாம். பட் ஒரு ஏல இருந்து சிக்கு வந்து இட்ஸ் கேனாட் டாக். லைக் தட் இஸ் கால் லைக் நோ டிரான்சிட்டிவ் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே வந்து சிஐடிஆர் பிளாக் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ peering வந்து won't work if the two VPCs have ஒரு வந்து overlapping CADR ranges இருந்துச்சுன்னா. So that is called that CADR block overlap. Basan. Yeah, so I was trying to do this as a pictorial representation. So நம்ம செஷனோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, விபிசி அப்படிங்கிறது உங்களோட ஓன் காம்பனண்ட் காம்பவுண்ட் வால் மாதிரி பேசியிருந்தோம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் யுவர் நைபர், ஸோ அப்போ தான் வந்து யூ வில் எஸ்டாப்ளிஷ் சம் கனெக்ஷன் கால்ட் as விபிசி பேரிங். ஸோ ஸோ பிரபுபுரம் டிரான்சிட்டிவ் கேட்வே வந்து என்னென்னா, இப்போ ஏக்கும் பிக்கும் நீங்கள் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறீங்க, அண்ட் தென் பிக்கும் சிக்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. யூ நீட் டு டைரக்ட்லி லைக் இம்ப்ளிசிட்டாக நம்ம வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஆகாது. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பெயின் பாயிண்ட். நம்ம வந்து விபிசி பேரிங் அப்ரோச்சில் போகும்போது ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ 3 இது பற்றி பேசும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. வாட் இஃப் நீங்கள் ஏ வச்சுருக்கீங்க, அண்ட் தென் பி இருக்கு, சி இருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து லெட்ஸ் சே யூ எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் பிட்வீன் ஏ டு பி, பி டு சி அண்ட் சி டு ஏ வச்சுருங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு காம்பனண்ட் டி உள்ளே கொண்டு வரேன், அதையுமே நான் வந்து இந்த விபிசி இதுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் கொண்டு வரணும் அப்படின்னா, அகெயின் என்னோட காம்ப்ளெக்சிட்டி வந்து கீப்ஸ் ஆடிங். இமேஜின் இஃப் ஐ வாண்ட் டு ஆட் ஃபியூ மோர் இ அண்ட் எஃப். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, நான் எல்லா ப்ராபபிலிட்டிலையுமே வந்து அந்த விபிசி பியரிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பெயின் பாயிண்ட் வைல் கோயிங் வித் விபிசி பியரிங். அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்சிட்டி நம்ம பேசணும் இல்லையா, லைக் வந்து சிஐடிஆர் பிளாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது, and then the probability of including all those things gets more complicated. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து. ஸோ விபிசி பீரிங் பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விபிசி பீரிங் வந்து இதுக்கடுத்து நம்ம டிரான்சிட் கேட்வே பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டிரான்சிட் கேட்வேனா எப்படி ஒரு இதை வந்து ஒரு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல. இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் இப்போ ஒரு சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கத்திப்பாரா ஜங்ஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி நம்ம ஒரு மல்டிபிள் ஏரியா போறதுக்கு அது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சென்ட்ரல் ஹைவே, ஒரு இன்டர்சேஞ்ச் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் கனெக்டிங் மல்டிபிள் விபிசிஸ். அதோட பாத்தீங்கன்னா விபிசிஸ் மட்டும் இல்லாம கைண்ட் ஆஃப் ஒரு ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் அதர் வேற ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் திங்ஸை கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு டிரான்சிட் கேட்வே வந்து இந்த ஒரு கிளவுட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிளேயிங் ஒரு வைட்டல் ரோல்னு சொல்லலாம். ஸோ ஹவு டஸ் இட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ லைக் இமேஜின் யூ ஆர் ரன்னிங் ஒரு எம்என்சி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் த செப்பரேட் விபிசிஸ். ஒரு வந்து இந்தியால இருந்து ஒரு விபிசிஸ் இருக்கு, யூஎஸ் அதே மாதிரி யூரோப்ல இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னலா யூ ஹேவ் டு செட் அப் ஒரு பேரிங் லிங்க்ஸ் ஏற்படுத்தணும் இல்லையா. ஸோ பிட்வீன் தீஸ் விபிசிஸ் அது வந்து மேனுவலா பண்ணணும்னா ரொம்ப ஒரு டெடியஸான டாஸ்க், நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்கு நீங்க இன்கேஸ் கனெக்ட் பண்ணணும்னா. ஸோ மீன்வைல் ஒரு டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி ஸோ ஆல் த விபிசிஸ் அதே மாதிரி ஆன் ப்ரெமிசஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே
அது வந்து வி கேன் பிளக் இன் டு த ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி. ஸோ அந்த ஒரு லைக் மேக்கிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸா வந்து அக்சஸ் பண்ணலாம். சேம் வே இதை வந்து ஒரு ஜென்ரல் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம சொல்ல வரும்போது, நம்ம இப்போ ஒரு இந்தியாவில் நம்ம ஒரு விபிசி வந்து ஹோஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு அப்ளிகேஷன் லேயர்ல வந்து விபிசி ஹோஸ்ட் பண்றோம்னா, ஸோ இதுல யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ் விபிசி ஸ்டோர் இருக்கு, அங்க ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்கு. ஸோ இங்க இருந்துகிட்டே நம்ம அங்க இருக்கிறத வந்து நம்ம வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ வித் த டிரான்சிட் கேட்வேனா இல்ல இது வந்து ஒரு ஒரு செக்யூர் வேல வி கேன் அக்சஸ் ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்கலாம். அது வந்து ரியல் டைம்லயும் நம்மளால பண்ண முடியும். பிளஸ் அதே மாதிரி இதுல நம்ம ஸ்கேலபிலிட்டி பார்ட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலா ஏதாவது ஒரு நெட்வொர்க் வந்து நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை ஒரு ஸ்கேலபிலிட்டி பார்ட்ஸ்க்கும் நம்ம டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்றோம். வாசன். Yeah, so thanks for bro. Yeah, I think it makes more sense, right? So that நம்மளோட ஐடியல் கோல் வந்து டு மேக் அவர் ஆர்கிடெக்சர் மோர் சிம்பிளிஃபைட் ஸோ தட் இன் ஃபியூச்சரில் அது ரொம்ப ஸ்கேல் அவுட் ஆனாலும் வி ஷுட் ஏபிள் டு ஹேண்டில் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன் ஃபியூச்சரில் வச்சு இப்போ விபிசிஎஃப் வரைக்கும் போட்டிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் விபிசி தென் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒன்ஸ் யூ பிரிங் இட் டு அண்ட் மேப் இட் டு டிரான்சிட் கேட்வேனா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் டு ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் ஆல் அதர் எக்ஸிஸ்டிங் விபிசிஸ். ஸோ குரூப்பிங்க்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன் மோர் திங் இஸ் ஒன்ஸ் இது நீங்கள் வந்து டிரான்சிட் கேட்வே கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் ரவுட் எல்லாமே வந்து டிரான்சிட் கேட்வேல ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கும், டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள்னா. ஸோ அந்த இது மூலியமாக இட் வில் ஸ்டார்ட் ரவுட்டிங். ஸோ யூ டு நோ த ஃப்ளோ. ஸோ சப்நெட்லேருந்து ரவுட் டேபிள் எடுத்து டிரான்சிட் கேட்வேலேருந்து இன்னொரு ரவுட் எடுத்து இட் வில் டிடெக்ட் எந்த சைட்லாம் வந்து ரவுட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி இட் வில் பி கான்ஃபிகரிங் தோஸ். Okay, so VPC peering பார்த்தோம், we saw about transit gateway. One more thing we can talk about is direct gateway. Direct gateway or direct link is that? Yeah, that is the direct connect. About direct connect. Okay, so direct connect வந்து predominantly they use it for to avoid high latency where mainly from on-prem to AWS க்கு தான் yeah. மெயினா யூஸ் பண்றோம். ஸோ ஆன்-prem to AWS கனெக்ஷன் தான் வந்து they establish it. ஸோ நான் தியரிட்டிக்கலாக இது படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஆஃபீஸ்க்கும் ஆன்ப்ரெம்க்கும் வந்து ஒரு டைரக்ட் ரவுட் கேபிள் வச்சு எதர் அண்டர் கிரவுண்ட் லேயிங்லேயோ ஆர் அந்த மாதிரி தே வில் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் தியரிட்டிக்கலாக ஐ அண்டர்ஸ்டுட் இனிஷியலாக. பட் ஆனால் வென் சீயிங் இட் ப்ராக்டிக்கலி எப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஹேவ் டை அப் வித் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் வோடஃபோனோ ஏர்டெல்லோ அந்த மாதிரி வந்து தே வில் பி ஹேவிங் டை அப் வித் தோஸ் பீப்புள். ஸோ உங்களோட ஆக்சுவல் ஆன்ப்ரெம் இருக்கு இல்லையா, ஸோ தி ஆன்ப்ரெம் அண்ட் தென் ஏடபிள்யூஎஸ், ஸோ நடுவில் வந்து உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து தே வில் பி அலோகேட்டிங் அ செர்டன் பேண்ட்வித் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ ஃபோக்ஸ். ஓகே, ஸோ அது மூலியமாக தான் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ ஆனால் ஐம் நாட் ஷூர் லைக் டு தே ஈவன் லே கேபிள்ஸான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் தியரிட்டிக்கலாக படிக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஏடபிள்யூஎஸ் ஆஃபீஸ்க்கும் ஆன்ப்ரெமிஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கும் வந்து ஒரு கேபிளே லே பண்ணுவாங்க, இட் வில் டேக் டைம் அப்படின்னு. பட் ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா தே ஹேவ் டை அப் வித் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட. அண்ட் தென் உங்களோட ஆன்ப்ரெம் அதாவது ஆஃபீஸோ ஒரு டேட்டா சென்டர்ஸோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு தனி பேண்ட் வித் அலோகேட் பண்ணி தே மேப் இட் டு ஏடபிள்யூஎஸ். ஸோ டேட்டா ஃப்ளோ வந்து டைரெக்டாக உங்கள் ஆன்ப்ரெம்லேருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு போகும். ஸோ பல்க் வால்யூம் ஆஃப் டேட்டா நீங்கள் க்ளவுட்க்கு மைக்ரேட் பண்ணணும் ஆர் குயிக் சின்க்ரனைசேஷன் இருக்கணும் உங்களோட ஆன்ப்ரெமிஸ்க்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்ப்ரெமிஸ் வந்து ஒரு ஃபால்பேக் இதுவாக வச்சுருக்கீங்க, டேட்டா சென்டரை வந்து நீங்கள் ஒரு ஃபால்பேக் ஆல்பிசோனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்து இந்த சின்க்ரனைசேஷனுக்கு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். And then it bit expensive also, I think. So only like high level enterprise account people will be using it. Any added point for this logo? Yeah, இந்த டைரக்ட் கனெக்ட் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது பார்க்கணும்னா இது வந்து அதுதான் இது வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு ப்ரைவேட் ஒரு ஹைவே மாதிரி. ஸோ உங்களோட ஒரு கார்ப்பரேட் டேட்டா சென்டருக்கும் ஒரு ஏடபிள்யூஎஸ்க்கும் ஒன்லி ஒன்று பிட்வீன் இது வந்து ஒரு டெடிகேட்டடான இது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து ஒரு பப்ளிக் இன்டர்நெட்டை வந்து என்டையரா நீங்க வந்து பைபாஸ் பண்ணலாம் பை ப்ரொவைடிங் ஒரு ஹை பேண்ட் வித் நீங்க ப்ரொவைட் பண்றது மூலயமா வித் லோ லேட்டன்சி வித் செக்யூர் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ற இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து நீங்க பைபாஸ் பண்ணலாம். ஐ மீன் இந்த பப்ளிக் இன்டர்நெட் கேட்வே. ஸோ ஒன்லி பிட்வீன் அந்த டைரக்ட் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த டைரக்ட் கனெக்டை வந்து இந்த டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ட் கனெக்டை எப்போ நீங்க வென் டு யூஸ் டைரக்ட் கனெக்ட் அப்படின்ற நீங்க பார்க்கலாம்னா இப்போ வந்து ஒரு ஹைபிரிட் கிளவுட் ஆர்கிடெக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் அப்ளிகேஷன் வேர் இப்போ நம்மளோட ஒர்க் லோட்ஸ் ரிமைன் ஒரு வந்து ஆன் ப்ரெமிட்ஸ்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஃபியூ காம்பனன்ட்ஸ் டு லைக் அது மட்டும் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் கிளவுட் ஆர்கிடெக்சர் டைம்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு லார்ஜ் ஒரு பெரிய ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ஒரு கிளவுட் கனெக்டிவிட்டியோட இந்த கனெக்ஷன் மூலியமா ஒரு வந்து ஈஸியாவே நீங்க வந்து எந்த விதமான ஒரு பிரேக்கேஜும் இல்லாம ஈஸியா யூ கேன் லைக் டிரான்ஸ்ஃபர் த டேட்டா பிட்வீன் ஒரு டேட்டா சென்டருக்கும் ஒரு ஏடபிள்யூஎஸ்க்கும் வித்தவுட் தி அன்பிரடிக்டபிள். இப்போ வந்து ஒரு பப்ளிக் இன்டர்நெட் யூஸ் பண்ணோம்னா எப்போ நமக்கு டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வந்து அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேசிவ் ஒரு டேட்டா செட்ஸை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் விச் இஸ் ரியலி இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் பேங்கிங், ஹெல்த் கேர், வேற ஒரு டேட்டா செக்யூரிட்டின்னு பார்க்க வரும்போது ரொம்பவே அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் இந்த டைரக்ட் கனெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டேட்டா இப்போ இப்போ ஒரு இ-காமர்ஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக் கூட. ஸோ அங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பிரைமரி டேட்டா பேஸ் இருக்கு. அதை வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸோட நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆனா ஒரு அது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஓட அதை வந்து லைக் ஏடபிள்யூஎஸ் ஓட கனெக்ட் பண்றோம். அந்த சுச்சுவேஷன்ல இந்த டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணி ஈஸியாவே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Direct connect. The additional service we have one more thing called as VPN. ம். So in case வந்து டைரக்ட் கனெக்ட் வந்து லிட்ரலா ஒரு ஃபிசிக்கலா ஒரு ஐஎஸ்பியோட கனெக்ஷன் வச்சு பண்றோம். அது இல்லாம ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் கனெக்ஷன் பிட்வீன் ஆன் ப்ரெம் டு AWS workflowக்கு the another mechanism they provide you something called as VPN, right? So இது வந்து I think it's more of a less extensive use case நினைக்கிறேன் in terms of light workக்கு to connect to a server from public internetல இருந்து in a secured way. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு they go with VPN. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க. client VPN, site to site VPN. It has more on it. Due to time constraint, I would say like we will talk about the more use case as a separate session. Hope next week we'll have Saranan bro with us and we'll go into like இது வரைக்கும் பேசின ஒவ்வொரு காம்பனண்ட்டை வச்சு என்ன மாதிரியான யூஸ் கேசஸ் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி we will go more deep into it into the next week sessions. Okay. So next கண்டிப்பா வசந்த். yeah, so still I need to go more into like இந்த இதில் எதெல்லாம் வந்து region specific எதெல்லாம் availability zone specific அப்படின்னு I want to go, but for the time constraints I will stop it here and next week we'll start with like in the service overview recap. அதுக்கப்புறமா ஒரு யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக் bring it up, right? ஸோ த்ரீ tier ஆர்கிடெக்சர் கொண்டு வந்து வில் ஸ்பிட் லைக் எப்படி வந்து டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி வில் ஸ்பீக் இட் அப். ஸோ யா, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் see you in the next week session. Bro